நடித்த பாபா திரைப்படம் தான் அவரது சினிமா வாழ்விலேயே தோல்வியை சந்தித்தது. அந்த சமயத்தில் கோடம்பாக்கத்தில் ரஜினி மேல் பொறாமை கொண்ட பல நடிகர்கள் ரூம் போட்டு சேர்ஸ் சொல்லி பாபா பட தோல்வியை கொண்டாடினார்கள். ரஜினியை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட இளம் நடிகர் ஒருவர் ரஜினி பட தோல்வியை ரசித்து கொண்டாடியதை அப்போதைய தமிழ் சினிமா அதிர்ச்சியாக பார்த்தது. அப்போதுதான் எனக்கு சினிமா உலகில் இவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்களா என்று அறிந்து கொண்ட ரஜினி மிகவும் வேதனை அடைந்தார். அடுத்து சந்திரமுகி படத்தில் சுறுசுறுப்பாக ஆரம்பித்து ரிலீஸ் செய்ய திட்டமிட்டார். அந்த நேரம் இளம் நடிகர் பாபா படத்தோட ரஜினியின் கதை முடிந்தது. இனிமே நான் தான் அடுத்த ரஜினி, சந்திரமுகி படம் வெளியாகும் அன்றே என்னோட டெண்டுல்கர் படத்தை மோதவிட போறேன் என்று கொக்கரித்தார் இளம் நடிகர். அந்த படத்தின் தயாரிப்பாளர் எவ்வளவோ போராடியும் நடிகர் அவரது பேச்சுக்கு செவிசாய்க்கவில்லை. சந்திரமுகி ரிலீஸ் ஆன அதே நாளில் டெண்டுல்கர் படமும் முன்னணி நடிகரின் விரைவு ரயில் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது. தன்னுடன் மோதிய 2 படங்களையும் மண்ணை கவ வைத்து அட்டர் பிளாப் ஆக்கினார் ரஜினி. அதன் பிறகு சென்னையில் சந்திரமுகி திரைப்படம் 1 வருடம் தாண்டி உலக சாதனை செய்து சரித்திரம் படைத்தது தனி கதை. சூப்பர் ஸ்டார்னா சும்மாவா சொன்னாங்க? இந்த ஆட்டோ போதுமா குழந்தை?